வாங்க வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பச்சை பயித்துல அடைச்சுட போறேன். பச்சை பயிறு ஒரு கப் எடுத்துக்கலாம், உளுத்தம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாம், இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம். மூணையும் ஒன்றா கொட்டி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும். நாங்கள் நல்லா ஊறிடுச்சு. 3 மணி நேரமாக ஊற வச்சோம், ஊறிடுச்சு. நானும் போய் மாடெல்லாம் தண்ணி காட்டி தீனி போட்டு வந்துட்டேன். நான் ஆட்டம் கட்டி அடிச்சிட்டு வந்தேன் பட்டியில். பாருங்க, எல்லாம் நல்லா ஊறி வச்சு நம்ம ஆட்டுற வேலை தான். தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்திக்கலாம். வெறும் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். போடு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்கிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டுங்க. இப்படி கொஞ்சம் குறைக்கும்போது அரைச்சிக்கணும். வெங்காயம் போட்டு பிணைஞ்சிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பிணைஞ்சிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா போட்டு பேய் நல்லா பிணைஞ்சிக்கிறேன். அப்படியே அந்தாண்ட வெங்காயமா நல்லா போட்டு பிணைஞ்சிக்கிட்டா சரியா எல்லாம் கலங்கிக்குது. சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நல்லா பொறுன்னு இருக்குங்க. தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம், ஒருத்தர் வேண்டான்னா விட்டுறலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க. நல்லா இன்னும் எனக்கு செய்யுமான்னு கேட்குங்க. நல்லா கலக்கு. நல்லா பிணைஞ்சிட்டேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கிட்டா நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்குங்க. நல்லா பிணைஞ்சு விட்டேன். நம்ம சுட்டுக்கலாம். பாருப்பா நல்லா எப்படி பிணைஞ்சிக்கிறேன்னு. சூப்பராக இருக்குது.
தோசை சட்டியே வச்சுக்கலாம். நான் நெய் ஊற்றி சொல்கிறேங்க, உங்களுக்கு விருப்பமாக தான் நெய் ஊற்றிக்கலாம். வாசனையா வருது. அப்படியா? அடுப்புல சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சி கல்லில் போட்டு நல்லா தட்டி விடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நம்ம அமுத்தி விட்டா நல்லா கச்சமாக வருங்க. சரி, இப்போ தானே எண்ணெய் எடுக்கிறேன். இந்த மாதிரிங்க கொஞ்சம் அப்படியே இது பண்ணி விட்டு எண்ணெய் ஊற்றணும்னா பாருங்கள் எப்படி வேகுங்க. புளியில் கொஞ்சம் கொஞ்சம் விட்றோம். பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி போட்டிங்களா நல்லா வேகும். பாருங்க நல்லா எண்ணெய் விட்டா தாங்க இந்த மாதிரி கலராக வரும். நல்லா இப்போ யாரும் பார்க்காதீங்க, மூடிட்டேன். சூப்பராக இருக்குதா? காரங்க எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் நல்லாவே இருக்குது. இதை போட்டது நல்லா தான் இருக்கும். நல்லா டேஸ்டாக இருக்குது. நல்லா ருசியாகுது. நல்லா ருசியாக டேஸ்ட்டாக நல்லா பண்ண சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. யார் இது மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க? நாம தான் செஞ்சு கொடுப்பாங்க. உங்கள் மாமி இந்த மாதிரி பண்ணாங்க, அதை வச்சு நானும் செய்கிறேன். செய்ய நான் திங்குறேன். சாப்பிடு சாப்பிடு. இது கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் இதோட தக்காளி சட்னி நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம். செய்யணும் பண்ண மாடத்தோடு நேராச்சு, அதுக்காக தான் சரி சாப்பிட்டுனாலும் போகலாம். தக்காளி சட்னி சாயங்காலம் வந்து எதோ செஞ்சுக்கலாம். தேங்காய் சட்னினாலும் தக்காளி சட்னி எதுவும். இப்போ வெறுனதே சாப்பிட்டா போகுது. இதான் சூப்பராக இருக்குது. என்ன
சூப்பரா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெட்டை ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.